திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய கல்வாரி திருப்பலியானது திருவாளர் அந்தோணிசாமி, சுரேன்மணி இவர்களின் குடும்ப நல சுகத்திற்காகவும், அம்மா சின்னத்தாய் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காகவும், அவருடைய ஆன்மா ஆண்டவருக்குள் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும், மேலும் மறந்து போன ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1 முதல் 4, 11 முதல் 21 மற்றும் 2. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 11 முதல் 21 மற்றும் 2. வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்க காலத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார்.
இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்ந்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்திற்கேற்க இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம் அகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 84 2, 3, 4 முதல் 5 மற்றும் 7. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடிய.
அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, கடந்த நாட்களாக திருவழிபாட்டு புத்தகத்திலிருந்து நாம் வாசகங்களை வாசித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே வாழ்வின் நூல் என்ற வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வின் நூலில் இடம்பெறுவதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய குறிக்கோளாக, நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்வின் நூலிலே எனது பெயர் வருவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒளியவே மாட்டா என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வருகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அருகில் இருக்கின்றது. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நமது இதயத்தை நாம் திறக்கிறோமா? அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்கிறோமா என்றால் கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லி ஆண்டவர் நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். எனது இல்லம் எதனால் கட்டப்பட்டது? நமது குடும்பத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பல்வேறு குழப்பங்களும் கூச்சல்களும் அமைந்து கொண்டிருக்கின்றது. பல நேரத்திலே நாம் சற்று உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே ஏன் கூச்சல், ஏன் குழப்பம், ஏன் இந்த வேதனை என்று நினைத்து பார்த்தோம் என்றால் ஆண்டவரை நாம் வரவேற்காததுதான் காரணமாக அமைகின்றது. புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே அது வரும்? புதிய விண்ணகம் புதிய மண்ணகமும் எப்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போது நம்முடைய இல்லத்துக்குள் அந்த ஆண்டவரை நாம் வரவேற்கிறோமோ, அப்போதுதான் நமதுக்கு வாழ்விலே புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் காண முடியும். எனவேதான் இன்றைய திருப்பாடலில் நாம் வாசிக்கின்ற பொழுது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கடவுளை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்வு ஆண்டவருடைய ஆலய முற்றங்களுக்காக இயங்க வேண்டும். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவரே, என் அரசரே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு கூடும், இதோ குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு வீடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடும் என்று கேட்கின்றார். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. பல நேரத்திலே வாய்ப்புகள் இருந்தும் கூட நாம் அதை மறந்து விடுகின்றோம். பல நேரத்திலே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த போதும் கூட நாம் கண்டுகொள்ளாதது போல் போய்விடுகின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளுமே நமது வார்த்தை, நமது செயல், நமது சிந்தனை, இந்த மூன்றையுமே நாம் கணிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். என்னுடைய சொல், செயல், சிந்தனை, இந்த மூன்றும் ஆண்டவருக்கு ஏற்றபடி இருக்கிறதாம். ஆண்டவருக்கு ஏற்றபடி இருக்கிறது என்றால் இந்த வாழ்வின் நூலிலே நமது பெயர் நிச்சயமாக பொறிக்கப்படும். நம் வாழ்வின் நூலிலே நமது பெயர் பொறிக்கப்படுகின்ற பொழுது விண்ணகத்திலே
வானதூதர்கள் நம்மை குறித்து மகிழ்வார்கள். நம் ஆண்டவரிடம் செல்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, இதோ ஆண்டவர் உனக்காக ஏற்பாடு செய்துள்ள இந்த இல்லத்துக்கு வா என்று சொல்லி அழைப்பார். நரகத்துக்காக அல்ல, மோட்சத்துக்காகத்தான் இந்த மண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மோட்ச வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நம்மை தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றிக்கொள்வோம். ஆமேன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த மாலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை தயவாய் கண்ணோக்கியருளும். நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு தரும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் செய்துள்ளினார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், தூய பரிசுத்த கல்வாரி திருப்பலியிலே கருத்து கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் அந்தோணிசாமி சுரேன்மணி இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய சின்னத்தாய் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் முகவந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி வந்த உமது பேரன்புக்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டும் உதவின கடவுள் இனியும் இந்த இரவை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரை உம்மை தேடி வந்திருக்கின்றோம். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்குவது போல ஆண்டவரே, உமது வல்லமையான காரியத்துக்காக இதோ உம் பிள்ளைகள் நாங்கள் ஏங்கி நிற்கின்றோம். எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் தயவாய் கேட்டு ஆசீர்வதிப்பீராக. யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னுடைய நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலே இருந்து வாழ்வதரும் தண்ணீரை ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, கவலை கஷ்டத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு நெருங்கி வந்து உம்மிடமிருந்து சமாதானத்தையும் அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் மீது ஆண்டவரே, நீர் இரக்கத்தை நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா. மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் இன்றோ. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் இன்றோ. தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினே, நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினே. தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினே, நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினே. ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. நாங்கள் உம் திருமகனிடம் இன்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்
வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. காலை 5:30 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். காலை 5:30 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் தொழுகையோ புகழோ போற்றியோ மாட்சியோ உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.